இன்று வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். மேலும் அவரே நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் மாற்றுவோம். மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பேசும்படியாக இதே தேவன் உற்சாகப்படுத்தினபடினால் இன்றைக்கு பேச போகிற காரியம் மிகவும் ஒரு முக்கியமான காரியம். ஆகவே அதற்கு முன்பாக நாங்கள் தலைகளை சாய்த்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்றால் நமக்கு எதிராளியான பிசாசானவன் நம்மை பல விதத்திலே தடுக்கலாம், நம் சிந்தையை தடுக்கலாம், பல யோசனைகளை கொண்டு வந்து போடலாம் என்று நிறைய குப்பைகளை கலைகளை எங்கள் இதயத்திலே எங்கள் சிந்தையிலே கலைப்பதற்கு வல்லவனாயிருக்கிறார். ஆகவே வார்த்தை வரும் பொழுது அதை நாம் கூர்ந்து கேட்கணும். இங்கிருந்து பேசுகிறவர் உங்களுடைய தேவன், மனிதனை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளை நீங்கள் ஆமென் என்று ஏற்றுக்கொண்டால் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாய் கிரியை செய்யும். ஆகவே ஒரு விஷயம் நாம் அவருக்கு முன்பாக சிலங்களை தாழ்த்தி எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். நன்றி தகப்பனே, நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக முதலாவது உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் நீர் பேசுகிறாக உங்கள் பிள்ளைகள் யாவரும் நாங்கள் கேட்டு ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அந்த ஞானத்தை எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கு உங்களுடைய கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணும். தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கட்டும். எங்கள் சிந்தைகளை திறந்து ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. எங்கள் இதயத்தை திறந்தருளுங்க. உங்கள் வார்த்தைக்கு நேராக எங்கள் கண்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்களாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும். ஆமென். இன்றைக்கு அநேகர் இந்த வார்த்தையை அர்த்தம் தெரியாமல் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அநேக சபைகள் இந்த அர்த்தத்தை இதை அதிகமாய் பிரசங்கிப்பதும் குறைவு. இன்றைக்கு அநேகத்தை பிரசங்கிக்கிறார்கள், தவறு இல்லை. ஆனால் இதையும் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் பிரசங்கிக்கப்பட வேண்டிய விதமாய் பிரசங்கித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்தால் எவ்வளவு நலமாய். ஆகவே தேவன் இந்த நாளிலும் பேச போகிற மிகவும் ஒரு முக்கியமான காரியம். வேறொரு காரியத்தை பேசலாம் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனாலும் தேவன் பாரப்படுத்தின ஒரு காரியத்தை நாம் பேச போறோம். ஆகவே முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் பின்பாய் இந்த வார்த்தைகளுக்குள்ள கடந்தாகவே வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 344வது பக்கம் புதிய ஏற்பாடு 11வது வசனத்தை வாசியுங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென், ஆமென். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் ஒரு ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அது முடிவிலே எழுதி வைத்திருக்கிறார். அது சபைகளுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? அவருடைய இரத்தம், ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தம் நம்மை எல்லாவற்றிலும் யாரை சாத்தானை ஜெயிக்க பண்ண அந்த இரத்தத்துக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு. என்ற சாத்தான் நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறவன். ஆம், அவன் சரீர பிரகாரமான மரணத்தை கொண்டு வருகிறவன். ஆனால் இங்க பாருங்க, தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ஆனவரின் இரத்தத்தால் சாட்சியின் வசனத்தை இன்னொரு நாளைக்கு நாம் நேரம் இருந்தால் ஆழமாய் தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது இரத்தத்தை குறித்து. என்ன பாருங்க, நம்ம ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். நல்லது, தவறு அல்ல. ஆனா அந்த ரத்தத்தை நாம் புரிந்து பயன்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தம் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. இப்போ இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய ஆழம் விளங்கும், இதனுடைய ஆழமான கருத்துக்கள். அப்போ நீங்க சொல்லுகிற ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற வார்த்தைக்குள்ளே இருக்கிற காரியங்களை கண்டுகொள்வீங்க. அநேகர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் எதற்கு சொல்றாங்க, எதற்கு செய்யறாங்க தெரியாது. ஆனா வாழ்க்கையோ தாறுமாறா இருக்கு. அப்போ இன்றைக்கு கடைசி காலத்திலே சாத்தானே ஒரு சபை ஜெயிக்கணும் வேண்டாம், சாத்தானுக்கு நாம் பயப்படாமல் முன்னேறி செல்லணும் வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் நன்கு அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த இரத்தத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட இரத்தம் நம்மை உயிர்ப்பிக்க வல்லதாய் இருக்கிறது. நமக்குள்ளே ஜீவனை தரிப்பித்து வைக்க வல்லதாய் இருக்கிறது. மரணத்தினால் ஊற்றப்பட்ட நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் ஊற்றப்பட்டபடியினால் தான் அந்த திருரத்தம் நம் வாழ்க்கையிலே வல்லமை செய்கிறது. அது நமக்காக கொடுக்கப்பட்ட
அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் யாவருக்கும், அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்த யாவருக்கும், அதே போல வெளியில இருக்கிறவர்களுக்காக ஊற்றப்பட்டிருக்கானால் அதை அவர்கள் புரிந்து கொள்ள இல்லை. அப்போ இந்த இரத்தத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இரத்தம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால்தான் ஆண்டவர் எதற்காக ஆதியிலே இருந்த இரத்தத்தை கேட்டார். என்ன ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா? எதற்கு அப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்தார்? அதற்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன? அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செய்தது? இப்ப நாம் இரத்தத்தை பற்றி நாம் சொல்வோம் என்றால், இரத்தம் எங்களை மன்னித்தது, எங்களை பரிசுத்தமாக்கி, நமக்கு தெரிந்தது இதுதான். ஆனால் வார்த்தையினுட நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். நாம் இரத்தம் எத்தனை விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறது என்று. ஆனால் ஒரு இரத்தம். அப்போ பழைய ஏற்பாட்டின் நிழல், பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. ஏன்னா இன்றைக்கு பாருங்க, தேவ பிள்ளைகளை குழப்புவதற்கு பழைய ஏற்பாட்டு காரியங்களை வைத்து அநேகத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறான். அப்போ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு எனக்கு உங்களுக்கு இந்த இரத்தத்தின் தன்மை புரியல் என்று சொன்னா, நாம் பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து நாம் மரித்து போகலாம். அது சாத்தானுக்கு இலகுவாய் இருக்கும், நம்மை அடித்து போடும். அப்போ இந்த இரத்தத்துக்கு எபிரேய பதத்திலே என்ன சொல்வாங்கன்னா, தாம் என்று சொல்வாங்க. தாம், தாம் என்றால் இரத்தத்தை அடையாளப்படுத்தும் எபிரேய பதம். அது உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறேன், என்ன நீங்க தெரிந்து கொள்ளும்படியா. அப்போ முதலாவது இந்த இரத்தம் எங்கே சிந்தப்பட்டது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமத்திலே நமக்கு தெரியும், தேவன் ஒரு பலியை கொடுக்கிறார். அது எந்த மிருகம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. அது தேவன் கொடுக்கிற பலி. தேவன் கொடுத்து மனிதனுக்கு ஆடை உண்டு பண்ணுகிறார். ஆனா இரத்தம் ஊற்றப்பட்ட சந்தர்ப்பம் எதென்றா, ஆதியாகமம் 4:10 எடுத்து வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென், ஆமென். இரத்தம் கூப்பிடுகிறது. இப்ப நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் இங்கே வைத்திருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொண்டால்தான் இரத்தம் எதற்காக என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்னுடைய சரீரத்தை விட்டு இரத்தம் ஊற்றப்பட்டா, அது என் சரீரத்துக்குள்ளே இருந்து அது ஜீவனை கொடுத்து கொண்டு ஊற்றப்பட்டு சரீரமும் இரத்தமும் பிரிக்கப்பட்டா, சரீரத்துக்கும் பலம் இல்லை, இரத்தத்துக்கும் பலம் இல்லை. சரீரத்துக்குள்ள இருந்துதான் இரத்தம் கூப்பிடலாம். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே அடிக்கப்பட்ட அவனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது என்று சொன்னார். தேவன் இங்கே எதை காண்பிக்கிறார் என்ன நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கு எழுதப்பட்டிருக்கிற மொழிமாற்றம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இரத்தம் ஊற்றப்பட்டாயிட்டு, ஆமேன், மரித்து போய்விட்டார், சரீரத்தில் எதுவும் இல்லை, இரத்தம் பிரிக்கப்பட்டாயிட்டு, அடித்தது நிமித்தம் இரத்தம் வெளியேறி மரித்து போகிறான். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், காயினை பார்த்து, நீ என்ன செய்தாய்? இப்போ இரத்தம், சவுண்ட இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இரத்தம் எதை அவர் அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த இரத்தம் அவர் பார்த்த பொழுது அந்த இரத்தம் நீதியை கேட்கிறது, அவருடைய நீதியை கேட்கிறது. ஆகவேதான் வெளிப்படுத்துறதிலும் அவருக்கு முன்பாக நிற்கிறவர், எங்க இரத்தத்துக்கு நீர் எப்ப பதில் செய்வீர் ஆண்டவரே என்று கேட்கிறான். ஆனா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, ஜீவனுக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க, அவங்களோட இரத்தம் சிந்தப்பட்ட. ஆகவேதான் இன்னொரு இடத்துல தேவன் சொல்கிறார், இரத்தத்தால் நிறைந்த நகரத்துக்கு ஐயோ, என்ற இரத்தம் பணிகளால் நிறைந்திருக்குது. ஏன்னா அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவங்க யாரும் இல்லை, ஆனா அந்த இரத்தத்தினுடைய அடையாளம் தேவனை நோக்கி நீதி கேட்கிறது. முதலாவது இந்த இரத்தம் இந்த இடத்துல தான் நீதி கேட்கிறது. அப்போ தேவனை நோக்கி ஏன் இரத்தம் கூப்பிடுகிறது? ஏன் இரத்தத்துக்கு தேவன் ஒரு மிருகத்தை அடித்து இரத்தத்தை சிந்தனம் என்று சொன்னார் என்று சொன்னார். உபாகமம் 32:4 வாசிங்க. நாம் தேவனை பற்றி தெரிந்து கொண்டால் தான் தெரியும், ஏன் அன்பு நிறைந்த தேவன் ஏன் இரத்தத்தை கேட்கிறார். அன்பான அவரை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுது. உபாகமம், பழைய ஏற்பாடு உபாகமம், யோசுவா 31 உபாகமம் 32:4 வாசிங்க. அவர் கண்களை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும்
செம்மையுமானவர். ஹalleluya. நம் தேவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பானவராய் இருக்கிறாரோ அதே அளவுக்கு அவருடைய நீதியும் இருக்கு. அவருடைய நீதி ஒரு நாள் இந்த பாட்டு பாருங்க, அவரே தேவனை அவர் சொல்ல நான் கண்மலை, அவருடைய கிரியெல்லாம் எப்படி இருக்குன்னா செம்மையாய் நீதியா இருக்கு. அவனுக்கு எல்லாருமே நியாயக்கேடு இல்லைன்னு சொன்னா தேவன் அன்பு பாராட்டுகிறவர் தான், ஆனா நீதியும் செய்யணும். அவருடைய அன்புக்குள்ளே நீதி இருக்கு. இப்போ நம்முடைய உலகத்து அன்புக்கும் தேவ அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய உலகத்து அன்பு கண்மூடித்தனமான அன்பு. நேற்றைய நாளிலே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிரகாரம் சாத்தானுடைய நாளை கொண்டாட தெரியாது, சாத்தானுடைய நாள் என்று கூட தெரியாம தேவ பிள்ளைகளை அனுப்புறாங்க. வேலண்டைன்ஸ் டேவுக்கு வசனத்தை வச்சு அனுப்புறாங்க. ஆனா அது டிமானிக், அது சாத்தானுடைய நாள். இந்த வேலண்டைன்ஸ் டே தேவ பிள்ளை நீங்க யாரும் கொண்டாடக்கூடாது, அதை குறித்து நீங்க எதுவுமே அது சாத்தானுக்குரிய நாள். அப்போ அது கண்மூடித்தனமான அன்பு, அது பொய்யான அன்பு, அதுக்குள்ள எதுவுமே இல்லை. ஆனா தேவனுடைய அன்புல இருக்கிற ரெண்டு பிரதான காரியம் என்னன்னு சொன்னா அவருடைய ஞானமும் அவருடைய நீதியும் நிறைந்ததுதான் தேவ அன்பு. அப்போ நீங்க அன்பு கூறுறேன்னு சொன்னா நீங்க உங்க சகோதரன்ல இல்ல யார் அன்பு கொண்டாலும் நீங்க தேவ அன்புல நிரம்பி அன்பு கூறண்டா அந்த ஞானமும் நீதியோடு நீங்க அன்பு கூறணும். இன்றைக்கு பாருங்க உலகத்து அன்புல தாய் தாபுன்னு கூட பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்கிடுவாங்க. இந்த பிள்ளைக்கு அப்படி அந்த பிள்ளைக்கு இப்படி என்று பிரிவினை. அந்த பிள்ளைய பெருசா, மூத்த பிள்ளை பெருசு, இரண்டாவது பிள்ளை இல்ல இல்ல பொம்பளை பிள்ளை பெருசு. அப்போ கண்மூடித்தனமான அன்பு. இந்த அன்புல ஒரு நாள் நாம் நிலைத்திருக்க கூடாது, நம் தேவ அன்பிலே நிலைத்திருக்கணும். ஆகவேதான் நான் பல தடவை உங்களுக்கு அன்பை குறித்து சொல்லியிருக்கிறேன். அன்பு நாம் நினைக்கிற மாதிரி அல்ல தேவனுடைய அன்பு. அவருடைய அன்பு நமக்காக ஞானமாய் நீதியாய் இறங்கி வந்தபடினால் தான் இன்றைக்கு இந்த இரத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் கண்மூடித்தனமான அன்புக்கு அழைக்கப்பட இல்லை. அப்போ தேவன் நீதி செய்யணும். அப்போ நீதி செய்யறன்னு சொன்னா அவர் ஆத்மாக்களை அழிக்கிறவர் அல்ல, ஆத்மாக்களுக்கு உயிரை ஜீவனை கொடுக்கிறபடினால்தான் அந்த ஆத்மாக்களுக்கு பதிலாக மிருகத்தை கொண்டு வரும்படி அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு மூடத்தனமான கேள்வி கேட்கிற எத்தனையோ பேர் அனுப்பிட்டார். அதே உங்களோட ஆண்டவருக்கு அதை கொடுக்கணும், ரத்தத்தை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். அது நம்முடைய அறிவில்லாத தனம். வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம் தேவனை குறித்து தெரியாது, ரத்தம் எதற்கென்றும் தெரியாது. தெரிந்திருந்தால் அவர்கள் அதை குறித்து பேச மாட்டாங்க. அவருடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தத்திலேயே அந்த டிஎன்ஏக்குள்ளேயே யாவே என்கிற அந்த பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பது கூட ஒரு மனிதனுக்கு தெரியாது. அவருடைய ஒவ்வொரு நாமம் நம்முடைய ரத்தத்தில் நம்முடைய டிஎன்ஏல எழுதப்பட்டிருக்குது. அந்த யாவே என்கிற நாமம் நம்முடைய கையில எழுதப்பட்டிருக்கிறது. யாவே என்கிற நாமம் நமக்கு அது தெரியவே இல்லை. அப்போ அதை குறித்து நாம் இன்னொரு நாளைக்கு தியானிப்போம். இப்போ லேவியர் 17, லேவியராகும் 17வது அதிகாரம் 11 எடுத்து வாசிங்க. கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு நான் இரத்தத்தின் தன்மைகளை சொல்லிட்டு காரியங்களை ஒவ்வொன்றாக சொல்லி தருகிறேன். லேவியராகும் 17வது அதிகாரம் 17-11 வாசிங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவநிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவநிவர்த்தி செய்யப்படும் ரத்தமே. ஆமென். இதற்காகத்தான் தேவன் என்ன கொண்டு இன்னொருத்தனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. ஆதியிலே ஒரு திட்டத்தை வைத்துட்டான். தன் குமாரனை அனுப்படும் அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் மனிதனை மீட்கும் என்பது தேவ அனாதி தீர்மானம். ஆனா அந்த கால பகுதியில, அந்த 4000 ஆண்டு கால பகுதியில தேவன் மனிதனை கொல்ல முடியும். அப்போ தேவன் அதுக்கு பதிலீடாகத்தான் அழகாய் சொல்லுகிறார். என்ன மாம்சத்தின் உயிர், நம்முடைய உயிர் ரத்தத்துல இருக்குது. நம்முடைய ரத்தம் வெளியே, அதை சொல்ற ரத்தம் வெளியில போனா ரத்தத்தாலும் பிரயோஜனம் இல்லை, மாம்சத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, அதுக்கு பதிலீடா உங்கள் ஆத்துமாக்களை, என்னுடைய ஆத்துமாக்களை, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆத்துமாக்களை அவர் அப்படியாக மீட்டுக் கொள்படியாய் இந்த நீதி உள்ள ஒரு திட்டத்தை கொண்டு வர பாருங்க. தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா. நினைத்திருந்தா மனிதனை அன்னைக்கே அழித்திருக்கார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு மோசமான மனிதர்கள், கேடு கட்டதில்
நம்மை போல யாரும் இல்லை. ஆனா நமக்காக தேவன் செய்ததுதான் மிகப்பெரிய காரியம். அவருக்கு தெரியும் ஆதாம் மீறுவான், பின்பாய் ஒரு சந்ததி வரும், அது இப்படி நடக்கும், பின்பாய் நான் இப்படி செய்ய வேண்டி வரும், எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்திட்டார். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அப்போ அவருடைய அன்பையும் நீதியையும் இந்த இடத்துல தேவன் முதலாவது விளங்க பண்ணுகிறார். நினைத்திருந்தா ஆபேலை கொண்ட காயினை தேவன் அடித்துக் கொண்டிருக்கணும். ஆனா தேவன் அதை செய்யல. அவனுக்கும் ஒரு அடையாளத்தை போட்டு தன் சமூகத்தை விட்டு தான் துரத்தி விட்டான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதான் கூட இந்த மாமிச சந்ததி கூட இன்று கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அதான் நம்ம தேவன், அவர் நீதி உள்ளவர். அப்போ பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்தவர், மிருகத்தை கொடுத்தவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தன் குமாரனுடைய இரத்தத்தை நமக்காய் கொடுத்தார். அப்போ பழைய ஏற்பாடு அது நிழல், நிஜம் நமக்கு. அப்போ முதலாவது நாம் நிழலுக்குள்ளே இருந்து காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன் என்று அப்பதான் உங்களுக்கு விளங்கும் இரத்தம் என்னெல்லாம் செய்தது என்று சொல்லி. அப்ப இரத்தம் என்னெல்லாம் செய்தது என்று சொன்னால் நிறைய காரியம் உண்டு. எல்லாத்தையும் பார்க்க நமக்கு நேரம் போதாது. சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அதன் பின்பாக அதனுடைய காரியங்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ அது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. அப்போ முதலாவது இரத்தம் நம்மை ரட்சித்தது. முதலாவது தேவன் இரத்தத்தினால் மனிதனை ரட்சிக்கிறார். நம் பின்பாய் ஆழமாய் பார்ப்போம். நான் ஒவ்வொரு காரியமாய் சொல்லிக் கொண்டு வரேன். இரண்டாவது இரத்தம் நம்மை சுத்திகரித்தது. மூன்றாவது இரத்தம் நம்மை பிரதிஷ்டை பண்ணிட்டு. நாலாவது இரத்தம் நம்மை நிலைநிறுத்துகிறது ஐக்கியத்துல. ஆகவேதான் நாம் அந்த இரத்தத்துக்கு ஒப்பாக திராட்சை ரசத்தை அவருடைய ஐக்கியத்துக்கு அடையாளமாய் செய்கிறோம். இரத்தம் நம்மை நிலைநிறுத்துகிறது. அடுத்தது இரத்தம் நீதி கேட்கும். ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தமும் நீதி கேட்கும். அடுத்தது இரத்தம் நம்மை முத்திரையிடுகிறது. இரத்தம் நம்மை முத்திரையிடுகிறது. அந்த இரத்தம் தான் அன்றைக்கு சாத்தானுக்கே சவால். ஆகவேதான் கடைசியிலே அவர்கள் அந்த வெளியில இரத்தத்தால் ஜெயித்தார்கள். முத்திரையிடுகிறது. இவர்களின் பிள்ளைகள் அந்த முத்திரையிடப்பட்டபடி தான் நான் நீங்கள் இங்கே இருக்கிறோம். அடுத்தது இரத்தம் கொள்ளை நோயிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை தப்பி வைக்கிறது. அடுத்தது இரத்தம் நமக்கு போதிக்கிறது. அடுத்தது இரத்தம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அடுத்து இரத்தம் நியாயம் தீர்க்கிறது. இவ்வளவு காரியத்தையும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா நமக்கு சில காரியங்களில் முக்கியமான காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ளணும். நமக்கு தெரிஞ்ச ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆனா அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற எந்தெந்த காரியத்தால் நான் நீங்கள் தேவன் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார் என்பதை தெரிந்து கொண்டாத்தான் நீங்க அதை பயன்படுத்தும் போது பிசாசுக்கு தெரியும். தெரிந்து சொல்லுகிறார், இவனை எதுவும் செய்ய முடியாது. இந்த ரத்தத்தின் தன்மையை புரிந்து சொல்லுகிறார், உள்ளத்திலே அதை நினைவு கொண்டு சொல்லுகிறார். அப்போ நீங்க ஒவ்வொரு தனமும் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நாங்க எங்களை மூடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இத்தனை காரியங்களுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க, இத்தனை காரியத்துக்கு நீங்க சாட்சி பகிர்வீங்க. அப்போ நாம் இதை தெரிந்து கொள்ள பல காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம். நிறைய வசனங்கள் நான் பிறகு சொல்றேன், நீங்க வீட்டை போய் வாசி பாருங்க. இப்போ இந்த காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் சற்று விளங்கப்படுத்தி சொல்லணும். அப்போ முதலாவது எங்கே தேவன் ரத்தத்தை கொண்டு ரட்சித்தார் நமக்கு தெரியும். எங்கே? யாத்திராகமத்திலே முதலாவது 12வது அதிகாரம் 7-13 பிறகு போய் வாசி பாருங்க. 7-13 வரை நீங்க 7-13 வாசிக்கினாலே காணும். 7 அங்கே ரத்தத்தை நிலைக்கால்களை பூசுறாங்க. அதன் நிமித்தம் அங்கே சங்கார தூதன் விலகி போறான். ரத்தம் முதலாவது தன் ஜனங்களை ரத்தத்தை கொண்டு ரட்சிக்கிறான். இது பழைய ஏற்பாட்டில். அதைத்தான் இன்றைக்கு பாஸ்கா பண்டிகை பாஸ் ஓவர் ஒன்றிலே இன்னொன்றுக்கு கடக்கிறது. அப்போ இந்த ரத்தம் எங்கே பூசப்பட்டது நமக்கு தெரியும். நிலை கால்கள் 2 பக்கமும். அப்போ அந்த ரத்தத்துக்குள்ளே அவர்கள் அடைக்கப்பட்டு கதவு வாசல் மூடப்பட்டு, ஆனா நீங்க வெளியில வரக்கூடாது. நீங்க இந்த ரத்தத்தால மூடப்பட்ட இந்த வாசலை விட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா ஒருவன் ரெடியா அடிக்கிறதுக்கு வந்து கொண்டே இருக்கிறான், அடிச்சு போடுவான். அப்போ அன்னைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு அடையாளமாய் இந்த இரத்தத்தை கொண்டு முதலாவது தேவன் அந்த ரட்சித்த காரியத்தை அதைத்தான் பாஸ் ஓவர் என்று சொல்லி சில வசனங்களை உங்களுக்கு
காண்பித்து புதிய ஏற்பாட்டிலே அதை எப்படி தேவன் நமக்காக விளங்கப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ளணும். ஆக 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல் அழகாய் இதற்குரிய விளக்கங்களை கொடுக்கிறார். பவுல் எழுதின அதிகாரங்களில் தான் நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள இது நமக்கு மிக அவசியம். ஆகவேதான் நாம் கொஞ்சம் நிதானமாய் நேரம் போனாலும் பரவாயில்லை, இதை கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு அறியாமையினால மடத்தனமான கிரியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இரத்தத்துடைய மகத்துவம் நமக்கு தெரியணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். யார் நமக்காய் பஸ்காவாய் அடிக்கப்பட்டது? யாருக்கு ஒப்பனையாய் இருக்குது? நம்முடைய கிறிஸ்துவுக்கு. அப்போ அங்கே சிந்தப்பட்ட இரத்தம் யாரை அடையாளப்படுத்துகிறது? நம்முடைய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ கிறிஸ்து அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாருக்காக அடிக்கப்பட்டது என்று சொன்னால் தலைச்சான் பிள்ளைகளுக்காக அடிக்கப்பட்டது. அப்போ நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், நாங்க தலைச்சான் பிள்ளைகளா? நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன் வசனத்தின் கூட. அடுத்ததாக எகிப்தின் மீது வந்த வாதை அந்த கோபாக்கினைக்கு இவர்களை தப்புவித்தது. அப்போ இதை குறித்து நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்படி திருவிழம் பட்டுகிறார் நாம் புரிந்து கொள்ளணும். அது ஆகவேதான் உங்களுக்கு இந்த வசனத்தை காண்பித்துக் கொடுத்தேன். அங்க அடிக்கப்பட்டது கிறிஸ்து என்கிற பாஸ்கா. ஆகவேதான் நாம் இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இது நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இப்போ நீங்க எடுத்து வாசிங்க ரோமர் 5:9. ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம். கொஞ்சம் பின்னுக்கு வந்தீங்களா? ரோமர். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அதிக நிச்சயமான ஒரு நம்பிக்கையை அந்த இரத்தம் கொடுக்கிற. அன்றைக்கு எகிப்திலே இருந்தவர்கள், அதாவது புறஜாதிகளா இருந்தவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவங்களுடைய தலைச்சான் எல்லாமே அடிக்கப்பட்டது. ஒருவரும் தப்ப இல்லை. பார்வன் அரமனை தொடங்கி கடைசி நிலையில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளையும் அங்கே சங்காரத்துடன் அடித்து போடுகிறார். ஆனால் இரத்தத்துக்குள்ள இருந்த தம்முடைய ஜனங்கள், தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஒரு தலைச்சானும் மறிக்க இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அதிலே 18 வாசிங்க. 5:18 இன்னும் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ளும்படியா. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆமென். பாருங்க, ஆதாம் என்ற ஒரு மனுஷன் தான். நாம் யாரும் பாவம் செய்யல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நாம் அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். ஆனா பாவம் செய்தது ஆதி மனிதனாகிய ஒரே மனிதன் ஆதாம் தான் பாவம் செய்தவன். நாங்க செய்ய இல்லை. ஆனா அதனுடைய விலைக்கிரயத்தை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அறியாமலை நாங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பிறக்க போகிற சந்ததி கிறிஸ்து வரும் வரைக்கும் அதை தங்களை தலையில வைத்திருக்கிறாங்க. அதான் மரணம். ஆனா பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள இருந்த யாரும் மறிக்கல. ஆகவேதான் தேவன் ஆதாம் செய்த பாவத்துக்கு ஈடாக அன்புள்ளவர் நீதி செய்து அங்கே ஆட்டை அடித்து தன் குமாரனுக்கு ஒப்பாக அங்கே ஆட்டை அடித்து அங்கே இருந்த யாவரையும் தப்புவிக்கிறான். இப்போ கிறிஸ்து என்கிற தன் குமாரனை அடித்து என்னை உங்களை தப்புவித்து இருக்கிறான். இல்லைன்னா நானும் நீங்களும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. ஏனென்றால் ஆதியில நம்ம தாத்தா செய்த காரணத்தை நம்ம இன்று வரைக்கும் சுமக்கிறோம். ஆகவேதான் மரணம் வந்தது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ முதல் பேரா நான் கோபாக்கினைக்கு நாம் தப்பி இருக்கிறோம். இந்த திருரத்தான், இந்த திருரத்தம் நம்மை காக்கிறப்போ நம்மை இந்த ரத்தம் ரட்சித்ததன் சரியான காரியத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சு கொண்டா இந்த ரத்தத்தை நம்ம ஒரு நாளும் வீட்டில் வழங்க மாட்டோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த ரத்தத்தை வீட்டில் வழங்கணும். அடுத்தது இதை வாசிங்க. எபிரேயர் 12:23 எடுத்து வாசிங்க. நான் தலைச்சான் பிள்ளைகள் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் எடுங்க. 23வது வசனம் வாசிங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின்
சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் ஆமென் ஆமென். பரலோகத்தில் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பேர் எழுதி இருக்கிற முதல் பேராளர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அப்போ இந்த சபையில நீங்க கடைசி பிள்ளையா இருந்தாலும், நீங்க என்ன பிள்ளையா இருந்தாலும், தேவன் உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறது உங்களை மீட்டு முதல் பேரானவர்களாய் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட தம்முடைய சபை சர்வ சங்கம். அதுதான் அடையாளம். நாம் எல்லாருமே முதற் பேரானவர் நம்மை மீட்டிருக்கிறார் தம்முடைய இரத்தத்தினால். நீங்க உலகத்தில் நீங்க 5வது பிள்ளையா இருக்கலாம், 10வது பிள்ளையா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்து ஆகவேதான் பவுலும் சொல்லுகிறார், கிறிஸ்துக்குள்ள வந்து எல்லாரும் உண்டு, நாம் யாவரும் முதற் பேரானவர்கள் என்று. அப்படித்தான் பரலோகம் நம்மை குறித்து பேர் எழுதி வைத்திருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இரத்தத்தால் நீங்க பெற்றுக்கொண்ட மகிமையை நீங்க புரிந்து கொண்டால் தான் உங்களோட வாழ்க்கை அதை கேட்ப இருக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. வாசல், ஆண்டவர் சொல்றார், நானே வாசல். அந்த வாசல் வழியா உட்பிரவேசித்தால் தான் தப்ப முடியும். நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ அவர் வாசல் நின்று நம்மை தப்ப வைக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள வந்துட்டு அப்பப்ப காலை வெளியில போட்டுட்டு மரணம் இருக்குன்னு தெரியாம நம்முடைய வாழ்க்கையை வீணில கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தரமும் நீங்க கிறிஸ்துவுக்கு விரோதமா, எந்த வேதத்துக்கு விரோதமா என்ன செய்தாலும் நீங்க மரணத்துல காலை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அது டேஞ்சர். ஒரு கால் வாசலுக்கு வெளியில, ஒரு கால் வாசலுக்கு. ஆகலாம் சொன்ன ஆண்டவர், இந்த கால் கிட்ட வெட்டி போடும் என்றால் மரணத்துல வைக்கப்பட்டது. நாம இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. கிறிஸ்துவ ரத்தத்துடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ யோவான் 5:24 எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் அது அழகாய் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களை தமிழை வாசிக்க சொல்லிவிட்டு அதை நான் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த ஜீவனின் மரணத்துக்குரிய காரணம். யோவான் 5வது அதிகாரம் 132 133 வாசிங்க. 24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு. இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்தில் இருந்து அடித்து வாசி பாருங்க. அந்த லிங்க்ல எப்படி இருக்குன்னா, பாஸ் டெத் டு லைஃப். அதாவது மரணத்தை விட்டு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க ஜீவனுக்குள்ள. அதான் பாஸ் ஓவர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு என்னென்னவோ எல்லாம் சொல்லி கொண்டாடுறாங்க. கிறிஸ்துவுக்கு வந்து எந்த சம்பந்தம்? நீங்க வந்துட்டீங்க கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு இனி ஒரு ஆட்டுக்குட்டியிட அடிக்கி ரத்தம் தேவையில்லை. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ அன்னைக்கு வாசல் சொன்னேன், வாசல் கிறிஸ்து வாசல். வாசலுக்குள்ள நீங்க இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவ ரத்தத்துக்குள்ள வந்துட்டு நீங்க விளையாட்டெல்லாம் விடலாம். நீங்க நல்லா இருக்கு. ஆஹா, நான் செய்யறெல்லாம் வாய்க்குதே, நான் பாவம் பண்ண, எனக்கு அடிவிலை இல்லையே. நல்லது, கர்த்தருக்கு நன்றி. உங்களுக்கு அந்த கிருபை தேவன், அந்த அன்பு உங்களை இன்னுமாய் பார்த்து கொண்டிருக்குது. ஆனா நீதி செய்யும் விளையாட முடியாது. தேவ பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. என்ற ரத்தத்தை தெரியல. என் வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில ரத்தம் செய்ததை நாம் சாதாரணமா எடுத்து விட்டோம். ஆகவேதான் நம்ம அதை பாடம் பண்ணும்போது சாதாரணமாய் பாடம் பண்ணுகிறோம். ஒரு கனம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை. ரத்தத்தை தெரிந்து கொள்ளணும் அவர் தேவ பிள்ளை. அதுதான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது. அதுதான் சாத்தானை உங்களை விட்டு ஜெயமாய் மாற்றி துரத்தும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அது விளங்காம நாம் நம்முடைய கூத்துகள் ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே கூட. அப்படி என்றால் அதை விட நல்லது ஓரடியா போய் சாத்தானோட கையை போட்டுட்டு அவனோட குடும்பம் நடத்துவது நல்லது. அவனோட ரத்தத்துக்குள்ள வந்துட்டு நம்ம அவனோட வாசனை பூட்டி நம்ம அடைச்சிருக்கிற அந்த நோவாவை பிள்ளைக்குள்ள பூட்டி அடைத்த கர்த்தர் இன்னைக்கு நம்மை அடைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள, அந்த ரத்தத்துக்குள்ள. அதை விட்டு நம்ம வெளியில வாரோம். நம்ம சல்பம் ஒரு சின்ன ஓட்ட இடத்துல வந்து நம்ம அலுவலம் முடிச்சு திருப்பி போயிடுறது வேலைக்காக. அன்றைக்கு சர்ப்பம் ஏதேனுக்குள்ள பூந்து மரணத்தை கொண்டு வந்தது போல நம்மளோட வாழ்க்கையை மாற்றிடும் பிள்ளைகளை மிகவும் கவனமாக பண்ணி கிறிஸ்தவ பிள்ளைகளை புரிந்து கொள்வதே இல்லை.
ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதுக்கு குறைவே இல்லை. ஆனால் ரத்தம் என்ன செய்தது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள. அடுத்ததாக இது முதலாவது. இரண்டாவது, ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆதியிலே உண்டாக்கப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் ஒரு விதத்திலே சுத்திகரிக்கப்பட்டது. லேவியர் ஆகமம் எடுங்க 16 எடுத்து 15 16 வாசிங்க. லேவியர் ஆகமம் அது எப்படி சுத்திகரிக்கப்பட்டது என்று நீங்க தெரிந்து கொள்ள. 16வது அதிகாரம் லேவியர் ஆகமம். எல்லாத்தையும் தியானிக்க நமக்கு நேரம் போதுமோ தெரியாது. இன்னொரு நாளைக்கு இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானிக்கும். ஆனால் அன்றைக்கு தியானிக்க வேண்டியதை தியானிக்கும். லேவியர் 16 15 16 வாசிங்க. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து பாளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுக்களுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். ஆமென் ஆமென். பாருங்க, இப்ப ரத்தம் நம்மை வெளிப்புறமாய் ரட்சித்து காப்பாற்றின ரத்தம் இப்ப உள்ளுக்குள்ள வரணும். நம்ம உள்ளுக்குள்ளேயும் பரிசுத்தமாகணும். அப்போ அந்த காரியத்தை கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரித்து செய்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம தெளிக்கிறோம். அதுக்கு ஒப்பாக தான் இங்க தெளிக்கப்பட்ட பின்பாய் ஒரு புதிய ஏற்பாடு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். இதுல இப்ப 33 நீ வாசிக்க அதிகாரத்துல என்ன செய்த இந்த ரத்தம் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். சகலத்துக்காகவும் இந்த ரத்தம் அங்கே ஒரு சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. சகலம் ஆசாரியன் உட்பட, ஊழியன் உட்பட, தேவ பிள்ளைகள் சபை உட்பட சகலத்தை தேவன் சுத்திகரிக்கிறார். ஆகவேதான் நாம் ஆராயும் போது அவருடைய திருரத்தத்தினாலே நான் பாருங்கள் உச்சத்தலை உள்ள கால் வரைக்கும் கழுவி உள்ளு புறமும் கழுவும் என்று சொல்லுகிற உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லுகிறது. அதுதான் சபையை கழுவுங்க, உண்மை ஆராதிக்கிறவர்களை கழுவுங்க, எங்கள் வாய் உள்ளு புறமும் எல்லாம் அடைகிறது, சர்வமும் அதுக்குள்ள வந்துடும். அது கிருபாசன தன்னை மேலும் தெளிக்கப்படணும். அங்கே இருந்து அந்த கிருபை நிமித்த நமக்கு கிடைத்த திருரத்தம் அது நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தத்தை நாம் ஒரு நாளும் அசட்டையாய் அதை கனவீனப்படுத்த கூடாது. பாருங்க 1 யோவான் 1:7 எடுத்து வாசிங்க. இப்போ ஒரு நேச வாக்கிலே இருந்த யோவான் சொன்ன காரியம் 1 யோவான் புதிய ஏற்பாடு 1 யோவான். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். சகல ஆசாரிப்பு கூடாரமாகிய என்னிலும் உங்களிலும் இருக்கிற சகல பாவங்களையும் அது சுத்திகரிக்க. அதற்காக அனுதினமும் நம்ம சுத்திகரிக்கப்படணும். நீங்க ஒரு நாள் சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவே மன்னி பண்ணிட்டு ஒரு கிழமை பாவம் செய்து போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒரு கிழமைக்குரிய சுத்திகரிப்பு இல்லையே. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ தேவனுடைய இரத்தத்தினுடைய தன்மை நாம் புரிந்து கொள்ள. அன்றைக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார். எல்லாரும் எல்லா ஆத்துமாவும் வந்து அந்த அவருடைய சமூகத்திலே ஒரு நாள் காணப்படணும். அங்கே பாவ நிவாரண பலிகள், பாவ நிவாரணத்தை செய்ய எல்லா ஆன்மாக்களுக்காகவும் அது செய்யப்படணும். ஒரு வருஷத்துல ஒருக்கா. பிறகு இவங்க போனாங்க, வருஷம் முழுக்க பாவம் செய்து திருப்பி வருவாங்க, வந்து பலி செலுத்தி பரிசுத்தமாயிட்டு போவாங்க. அதான் யம் கிப்பூர் என்று சொல்லி ஒரு பண்டிகையாய் தேவன் அதை ஆசாரிக்கும்படி சொன்னார். அந்த யம் கிப்பூர் என்ற பண்டிகை நம்மை வெளிப்பிரகாரமாய் சுத்திகரிக்கிறது. யூத முறைமைக்கு அடையாளமாய் அதை தேவன் ஆதி நாட்களில் சொல்லி இருந்தார். ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி ஆட்டுக்குட்டியை அடித்து அவங்க போய் பாருங்க திரைக்குள்ள போறாங்க, உள்வரைக்கும் போகுது. அப்போ அதே வல்லமை, அதை காட்டிலும் வல்லமை கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே வந்து நம்மை சுத்திகரிக்குது.
ஆகவேதான் தாவீது சொல்வான், சுத்த இருதயம் எனக்கு தாரும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டி, உம்முடைய இரத்தத்தால தானே அது ஆகும், என்ன பாவம் வர கழுவும். அன்று அவனுக்கு தெரிந்ததெல்லாம் காளையின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆனால் நமக்கு மேலான ஒரு திருரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:22 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 306 பக்கம் 10 எடுத்து 22 வாசிங்க. துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எப்படி ஆகி நம்முடைய துர்மனசாட்சி அந்த ரத்தம் அப்படியே கழுவுது. நம்முடைய மனசாட்சி துர்மனசாட்சி என்று வேதம் சொல்லுது. ஆகவேதான் நம்முடைய சிந்தையை கழுவ சொல்லுகிறோம், நம்முடைய இதயத்தை கழுவ சொல்ல. நம்முடைய இதயம் பாருங்க, நல்ல பரிசுத்தமான துர்மனசாட்சியில அதுல அநேகருக்கு பிரியம், அது குறித்த ஒரு மேன்மை. இதெல்லாம் முடிவுக்கு வரும் நாட்கள் வந்து கொண்டிருக்கு. ஆகவேதான் ஆவியானவர் போராடுகிறார். ஆவியானவர் கிறிஸ்துவின் இரத்தத்தை சும்மா லேசில விட போறது இல்லை. ஆகவேதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு சுத்த மனசாட்சி வேண்டும். அதுக்கு அந்த திருரத்தத்தால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். ஆகவேதான் sprinkle with the blood of Christ என்று சொல்லி ஆங்கிலத்துல இந்த துர்மனசாட்சி நீங்க பாருங்க, அழகா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட, sprinkle the blood of Jesus Christ, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிங்க என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நமக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலியிட்டு அன்னைக்கு ஒரு ஆசாரியனை ஒரு பிரதிஷ்டை பண்றா, வலது காதுல வலது சுண்டு விரல்ல, கால்ல பெருவிரல்ல வலது பக்கம். அது ஏன் என்று சொன்னால், அது ஏன் செய்றாங்கன்னா அந்த காது அவருடைய சத்தத்தை கேட்கணும், அந்த விரல் அவர் காட்டுற டிரெக்ஷன்ல தான் நடக்கணும், இந்த கால் அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராக போகணும். அதைத்தான் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. நாம் இன்னொரு நாளைக்கு ஆரோனின் அழைப்பு குறித்து நான் உங்களுக்கு சொல்லி அதை குறித்து தியானிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறேன். அப்போ இன்னைக்கு நமக்கு தெரியும், நம்ம இரத்தம் சுத்திகரிக்கிறது, நம்மை ரட்சித்த இரத்தம். அதோடு தேவன் நம்மை நிறுத்த இல்லை, அவருக்கு இன்னொரு காரியம் இருக்கு, நம்மை சுத்திகரிக்க. சாதாரணமாக உள்ளுக்குள்ள நம்முடைய துர்மனசாட்சி ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. நம்ம காலையில இருந்து வெளியில போயிட்டு வேண்டாம் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்த உடனே அந்த இரத்தம் நம்மளை தெளிச்சு பரிசுத்தமாக்கிறது. இல்லை இப்பெல்லாம் ஆவியான நம்முடைய இதயத்தை அந்த இடத்துல ஜெபிச்சு கொடுக்கிறோம், ஆண்டவரே இந்த இடத்துல தவறாக இது ஒரு காரியத்தை செய்து அதுக்காக உங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறது, மன்னிச்சு கொள்ளும் என்று நம்ம கேட்க பழகணும், பயிற்றுவிக்கணும். இது ஆவியானவருக்குள்ள இருந்தா, உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னா நீங்க பாவத்தை தண்ணியை போல குடிச்சிட்டு பேசுறதெல்லாம் ஒரு வாயால பேசி பேசி கிழிச்சு எல்லாம் செய்து போட்டு நீங்க லேசா இருப்பீங்க. அப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு ஆவியானவரும் இல்லை, இயேசு கிறிஸ்து இரத்தமும் உங்களால் வீணாக்கப்படுது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இதெல்லாம் தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது, ஆனா செய்யறாங்க. இன்னைக்கு உலகம் எல்லாம் இந்த காரியத்தை செய்யற தேவ பிள்ளைகள் நிறைந்து இருக்கிறாங்க. இது கூடாது. ஆவியானவர் அருவருக்கிறார். அடுத்தது நம்மை பிரதிஷ்டை பண்ணுகிறது, நம்மை அபிஷேகம் பண்ணுகிறது. எப்படி? யாத்திராகம் 29:21 எடுத்து வாசிங்க. நான் சொன்ன காரியம் அது இருக்கு. யாத்திராகம் 29:21 எப்படி மோசே பிரதிஷ்டை பண்ணுகிறான். நம்மை தேவன் அபிஷேகித்திருக்கிறார், தம்முடைய இரத்தத்தை தந்து ஆவியினால அன்பின் ஊற்றப்பட்டிருக்கு, சமாதானம் கொடுத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு அந்த அபிஷேகத்தின் பிரதிபலனால் அந்த இரத்தத்தால் கிடைத்தது. வாசிங்க யாத்திராகம் 29:21 பழைய ஏற்பாடு. பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்தின் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவருடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரன் மேலும் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேல ரட்சிப்பின் வஸ்திரமாய் உடுத்தப்பட்டு தெளிக்கப்பட்டு இருக்குது. நம்மை அதுதான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்குது. நன்றாக விளங்கிக் கொள்ளணும். அபிஷேகம் என்றது அபிஷேகம் இல்லை. நம்ம அபிஷேகத்தை இழந்துட்டு அபிஷேகம் நிற்கலாம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம தெரியணும் எப்படி நாம் அபிஷேகிக்கப்பட்டோம் என்றால் அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கா நம்ம தெரியுது.
அந்த இரத்தத்தை எப்படி பயன்படுத்துறது நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த அங்காலே அபிஷேக அந்த தைலம் அதில் ஆவியானது. அப்ப இந்த ரெண்டையும் நாம் மிகவும் கவனமாய் பயன்படுத்த. சும்மா நீங்க நின்று இதற்கில உண்மையாக கேட்கணும். அந்த இரத்தத்தால கழுவப்பட்டு ஆவி நிறைய கேட்கும் பொழுது தானாய் எங்களை நிரப்புவார். அது அவருடைய வார்த்தை. அதைத்தான் அன்றைக்கு மோசைக்கு செய்யும்படி சொல்லுகிறான். இப்ப எபிரேயர் 13:12 எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாடு கொஞ்சம் உங்களுக்கு விளம்பரம் என்றதுக்கா கொஞ்சம் அதிகமாக நான் தியானிக்க சில வார்த்தைகள் உங்களுக்கு பிறகு சொல்ல வீட்டை போய் வாசிப்பாங்க. 13:12 வாசிங்க. அப்படியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதற்காக பாடுபட்டிருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை உடுத்துவித்து, மகிமையான வஸ்திரத்தை உடுத்துவித்து, தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை அனுதினமும் தெளித்து உங்களை சுத்திகரித்து பின்பாய் அவருடைய பரிசுத்த ஆவியினால் அவருடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நிரம்பணும் என்று சொல்லி தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார் நமக்காய். பாளையத்துக்கு புறம்பாக அன்றைக்கு மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பாக்கினார். இந்த ஜனங்கள் செய்த அந்த கன்றுக்குட்டியை நினைத்தார். ஆகவே தேவனும் பாளையத்துக்கு புறம்பாய் போக வேண்டியது அங்கே இருந்து ஏற்பட்ட பாவத்தை தீர்க்கும்படியாய் சிலுவை. அப்போ இந்த இரத்தம் நமக்கு அடுத்ததாய் நம்மை அபிஷேகித்த இரத்தம். அப்போ நமக்கு நன்றாய் விளங்கணும். இரத்தத்தின் ஒவ்வொரு தன்மை நாம் விளைவிக்கணும். அடுத்தது நான் சொன்னேன், நமக்குள்ளே ஜீவனா இந்த இரத்தம் இருக்கு. நமக்குள்ளே ஜீவனா இந்த இரத்தம் தங்கி இருக்கு. அப்போ இந்த இரத்தம் மாத்திரம் நமக்குள்ள ஜீவனா இல்லைன்னு சொன்னா நம்ம கடைசி நாள்ல ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சாத்தானுக்கு தெரியும் இவனுக்குள்ள இரத்தத்தினுடைய ஜீவன் இல்ல. இவன் இரத்தம் எல்லாத்தையும் சிந்தி போட்டு இருக்கிறான். இவன் அடிக்கப்பட்ட, இவன் சடலமாய் மறைத்து போன சரீரத்தோட தான் மறைத்து போன கிறிஸ்தவன். நம்ம வாழக்கூடாது. அன்றைக்கு லேவியர் 6வது அதிகாரம் 12-13 எடுத்து வாசிங்க. லேவியர் ஆகமம் இப்படி சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். அதுக்காக தான் ரெண்டையும் எடுத்து வித்தியாசங்களை காண்பித்துக் கொண்டிருக்கு. பழைய ஏற்பாடு லேவியர் 6வது அதிகாரம். பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. 13 ஓகே. அப்போ அங்கே பாருங்க, இந்த அக்கினி தேவன் போட்ட, தேவன் ஏற்படுத்தின அக்கினி. இவங்க இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கொண்டு போகும் பொழுதெல்லாம் அந்த அக்கினி என்ன செய்வாங்கன்னா ஒரு கலசத்துல எடுத்து கொண்டு போவாங்க. அதை கொண்டு போய் தான் அவங்க எங்கெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தை வைக்கிறாங்களோ அங்க அந்த அக்கினியால மீண்டும் பலிகளை செலுத்தி அதை இதட்டுவாங்க. இப்போ அந்த அனுதினம் காலையிலும் மாலையிலும் 2 பலிகள் செலுத்தப்படும். 2 பலிகள் நான் காண்பித்து கொடுக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 2 பலிகள். காலையில் ஒரு ஆடு பலியிடப்படும், பின்பாய் சாயந்தரம் ஒரு ஆடு பலியிடப்படும். தேவன் நம்முடைய அந்த ஐக்கியத்துக்கு நம்ம எப்பொழுதும் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாகத்தான் அங்கே 2 பலிகளையும் செலுத்துகிறார். நமக்கு சமாதான பலியாகவும் நம்முடைய குற்ற நிவாரண பலியாகவும் இருக்குது. அதைத்தான் கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். 2 பலியை நிறைவேற்றினார். அப்போ அந்த பலியினால் தான் எனக்கு உங்களுக்குள்ள ஜீவன். இந்த பலி மாத்திரம் அன்றைக்கு நிறுத்தப்பட்டு இருந்தா அந்த அக்கினி அவிந்து போய், அந்த அக்கினியை எப்படி இவங்க பற்ற வைப்பாங்கன்னு சொன்னா அதை தகனிக்கிறதா, அதுல இருக்கிற கொழுப்பு அதை போட்டு தான் அந்த அக்கினியை பற்ற வைப்பாங்க. அது ஆண்டவர் சொன்னார், இது நித்திய அக்கினி, என் நித்திய ஜீவனுக்கு அடையாளம் சொல்லுகிறார். இது அணையவே கூடாது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட திருரத்தம் நம்மை அணைய விடாமல் ஜீவன் உள்ள அவரோடு ஐக்கியப்படுத்தும்படிதான் நம் மாதத்துல ஒரு தடவையாவது பந்தியாவது வார்த்தையின்படி பந்தி ஆராதனைக்கு நம்மை உட்படுத்தி அதை நினைவு கூர்ந்து அவரோட ஐக்கியத்தை தக்க வைத்துக் கொள்கிறோம். அதற்கு தான் நமக்கு இரத்தம் ஒவ்வொரு நாளும் தேவை. நம்மை அது இரட்சித்த இரத்தம் சுத்திகரிக்கணும், அது நம்மை அபிஷேகிக்கணும். அடுத்ததாய் நம்மை ஜீவனோடு கிறிஸ்துவோடு இணைத்து வைக்கணும். இப்போ புதிய ஏற்பாட்டிலே எடுங்க எபிரேயர் 10:11-12 வாசிங்க. இப்போ பவுல் அதற்கு அழகாய் விளக்கம் கொடுக்கிறான். எடுத்து வாசிங்க. அன்றியும் இந்த ஆசாரியர் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம்
என்றான். ஆமென். என்ன இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்து. ஆமென். பாருங்க, அன்றைக்கு ஆசாரியன் செலுத்தின பலியை நிப்பாட்டவே கூடாது. ஒரு தரம் செலுத்தின பலியினால அவன் பரிசுத்தப்படுத்த முடியாது. இங்க அழகாய் பவுல் விளக்கம் கொடுக்கிறார் அந்த காரியத்துக்கு. எப்படி அவன் 2 நிலம் பலி செலுத்தினான். ஆனா அந்த பலி ஒவ்வொரு நாளும் செலுத்தப்பட. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரத்தம் நம்மை ஜீவனோடு தங்க வைத்திருக்கிறது. ஒரே நேரம் செலுத்தப்பட்டு ஆகி இப்போ பிதாவோடு போய் அமர்ந்திருக்கிறது. இப்போ அந்த ரத்தம் அடையாளம் நம்முடைய ரட்சிப்புக்கு, நம்முடைய அபிஷேகத்துக்கு, நம்ம தியானித்தது போல சுத்திகரிப்புக்கு, நம்மோடு ஜீவன் இருக்கிறதுக்கு அடையாளம் அதுதான். ஆகவேதான் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட பிதாவின் வலது பார்சத்திலே மறைந்திருக்குது என்று சொல்லி வேதத்திலே பவுல் எழுதி வைக்கிறார் எபிரேயர் 13. அப்போ இந்த ரத்தம் எப்படி பிதாவுக்கு அனுதினமும், இப்ப ரத்தம் என்று சொன்னா அனுதினம் இயேசுவை ரத்தத்தோட நிக்கிற இல்ல. இப்போ இயேசு வரணும், 2வது வருகை நீங்க வரணும். அப்போ இந்த ரத்தம் எப்படி அன்னைக்கு ஆபேலுடைய ரத்தம் அது அங்கே பூமியை சிந்தப்பட்ட ரத்தம் நீதி கட்ட, அதே மாதிரி இந்த ரத்தம் இயேசு வந்தாலும் அந்த ரத்தம் பிதாவோடு அமர்ந்திருக்கு. எடுங்க ரோமர் 8:34 எடுத்து வாசிங்க. 8வது அதிகாரம் 34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவரேதான். அந்த ரத்தம் அங்க போய்க்குது. பிதாவோடு அது எப்பொழுதும் இருக்கும். நமக்காக வேண்டிக் கொண்டு, நமக்காக சகலத்தை மன்னிக்க பிதா அதை பார்க்கும்போது தெரியும் குமாரனுடைய ரத்தம். ஆகவேதான் அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் ரத்தம் ஒழுங்க வந்து நிற்கிறார். அங்கே முத்திரைகளை திறப்பதற்கு ஜெயம் பெற்ற ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று பரலோகம் துதிக்குது. ஆட்டுக்குட்டியாய் அவர் இங்கே பலியாகிறார், அங்கே அதே ஆட்டுக்குட்டி என்ற சாயோடு பரலோகம் அவரை வர்ணிக்கிறது. ஆனால் என்னிடத்தில் நின்றது இயேசு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லும் பொழுது அந்த இடத்துல கடந்து போனது இயேசு. அப்போ இந்த ரத்தம் எவ்வளவு தூரம் கனப்படுத்தப்படணும், இந்த ரத்தம் எவ்வளவு தூரம் நாம் பாதுகாக்கணும், இந்த ரத்தத்தை எவ்வளவு கவனமாய் நாம் பிரயோகப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கை. மிகவும் கவனம். எபிரேயர் 12:24 எடுத்து வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். ஆபேலுடைய ரத்தம் நீதி கேட்குது. ஆனா இயேசுடைய திருரத்தம் நமக்கு நன்மையை உண்டாக்கி, ஜீவனை உண்டாக்கி, நம்மை பாவத்தை சுத்திகரித்து, நம்மை ரட்சித்து, நம்மை அபிஷேகித்து, நம்மை ஜீவனோடு வைக்கணும் என்று சொல்லி நமக்காய் பேசிக் கொண்டிருக்கிற இந்த திருரத்தம். நாம் இந்த ரத்தத்தை எவ்வளவு கனப்படுத்தணும், எவ்வளவு தூரம் இந்த ரத்தத்தை நாம், இந்த ரத்தம் என்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லக்கூடிய நமக்குள்ள பயமும் நடுக்கமும் வர இன்னென்று சொன்னா நாம் அந்த ரத்தத்தை வீணிலே சிந்துகிறவர்களா, காயினை போல ரத்தத்தை சிந்தி எனக்கு தெரியாது சொல்ற ஆனா மாறி தேவன் சமூகத்தில் நம்ம துரத்தியே விடுவோம். நம்ம வாசலை விட்டு வெளியில வந்தா ஆடு எந்த நேரம் ஓனாய் நம்மை அடித்து பீறிப்போம். அப்போ நம்ம மிகவும் கவனமா இருக்கு. அடுத்ததாக ஆதியாகமம் 4:10 எடுத்து வாசிக்க வேண்டும். அதுல இருக்கிற வசனம் நமக்கு தெரியும். ஆபேலுடைய ரத்தத்தை அவன் சிந்துகிறான், அது நீதி கேட்கிறது. இப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், அது நீதிக்கு. மத்தேயு 23:35 எடுத்து வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் கொஞ்சம் கவனமாய் இதற்கு செவி கொடுங்க. ஆண்டவரை சொல்லுகிறார். அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்தவர் பூமியில வந்து சொல்லுகிறார். பாருங்க 23:35 வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35வது வசனம், 36வது பக்கம், புதிய ஏற்பாடு. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பராகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் இனிமேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின்
இரத்த பலிகளை எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அத்தனை பேர் இரத்த பலிகளை இவன் சேர்த்தது மாத்திரமல்ல, இயேசுவை சொன்னாங்க சிலுவையிலாரையும் அவனுடைய இரத்த பலி எங்க மேலும் எங்க சந்ததி மேல வரட்டும் என்றபடியாதான் 2000 ஆண்டு தேசமும் இல்ல ஒன்றும் இல்லாம அடிபட்டு அவன் பிள்ளைகளை கொண்டு போய் யூதர் என்று சொல்லி இங்கே ஹிட்லர் கொள்ளுகிறான். போற இடமெல்லாம் அடிச்சு கொண்டு அவன் சந்ததியை கொண்டான். ஏன்? இரத்தத்தின் மகிமை தெரியாம இன்றைக்கு நாமும் இந்த இரத்தத்தை கனவீனப்படுத்தி இருந்தா நம்ம சிந்துகிற அவருடைய இரத்தம் அத்தனைக்கும் அவர் பதில் கேட்பார். சொல்லிட்டார், பூமியில சிந்தப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை மீட்டவர் சொல்லுகிறார், நீதி செய்ய போகிற சொல்லுகிறார். ஆபேல் இரத்தத்திலிருந்து கொண்டு வந்துட்டார். அங்கதான் முதலாவது இரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே அழகா எழுதப்பட்டிருக்குது, ஷேக் பண்ணான், சிந்தினான். அதே மாதிரி கர்த்தர் தம் இரத்தத்தை சிந்துகிறார் நமக்கா. அப்போ இந்த திருரத்தத்தை குறித்து நாம் அசட்டை பண்ணலாமோ? பண்ண முடியாது. அப்போ சில காரியங்கள் உங்களுக்கு வேகமாய் காண்பித்து விட்டு நாம் முடிக்க போவோம். சரி, நம்ம இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 10:29 எடுத்து வாசிங்க. தேவன் நம்ம எச்சரிக்கிற காரியத்தை பார்த்துட்டு இன்னும் 2 காரியங்களை பார்த்து நாம் முடிப்போம். தேவனுடைய குமாரனை காயங்கள் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடுதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்க பிள்ளைகளே. இந்த இரத்தத்தை வேதமே நம்ம எச்சரிக்குது. இந்த இரத்தத்தால மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு அபிஷேகிக்கப்பட்டு இந்த இரத்தத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற நானும் நீங்கள் இந்த இரத்தத்தை வீணா சிந்தி வீணா தெளித்து வீணாய் பிரயோகித்து வீணாய் காரியம் செய்த வேண்டாம். அதை நாம் காலின் கீழாய் போட்டு மிதிக்கிறோம். அதற்கு ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். நாம் யாரும் தப்பி போக முடியாது. நாம் யாரும் தப்பி போக முடியாது. அந்த இரத்தத்துக்குள்ள நீங்க அடங்கி இருந்து அந்த இரத்தத்தை கனத்தோட நீங்க கையாண்டு காரியம் செய்வதுதான். ஒரே பாவம் செய்து ஒரே பாவத்தை செய்து ஆண்டவரே மணி இரத்தத்தால கழுவு, திருப்பி அடுத்த அதே பாவம். யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க இரத்தத்தை வீண்ல சிந்துறீங்க, காலை கீழே போட்டு மிதிக்கிறீங்க. ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க பிள்ளைகள். மனம் திரும்பணும். இவ்வளவு நாள் வாழ்ந்து நம்மை மன்னித்து அவர் பொறுத்து இழைத்து போயிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையா அது எப்படி என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. கண்ணால இருந்து அப்படியே கண்ணீர் எப்படி வருதுன்னே தெரியாது. ஆடி ஆராய்ச்சி குறித்துக் கொண்டு கூட இதே தாண்டு பாரப்படுத்துவார். இந்த இரத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது இந்த பாட்டு, அந்த பிரதான ஆசாரியர் படித்த அந்த பாட்டை படித்து இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையாக சிந்தப்பதான் என்னால் படிக்கணும் நினைக்கிறேன். ஆனால் மாணவர்கள் இன்னொரு பாடலை காண்பிக்கப்பட்டார்கள். அது இவர்கள் வந்து லேட்டானபடி அதை நம்ம படிக்க முடியாது. இவனை வடிவா எடுத்து படிக்கணும். இன்னும் நாளைக்கு அதை படிக்க வேண்டாம். இனி இதை குறித்து நம்ம தியானிக்கிற நாட்கள் உண்டு. அப்போ பாருங்க, இந்த இரத்தத்தை உணர்ந்து பாடி இருக்கிறான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த வசனம் எல்லாம் சொல்ற பாவம் போக்கி புறஜாதி என்னை கொண்டு வந்து சேர்த்த திருரத்தம் என்று அழகாய். அப்போ நம்ம எப்படிப்பட்ட மோசமான நடக்கை உள்ள மனுஷனும் மனுஷியுமா இருந்த என்னையும் உங்களை இந்த திருரத்தம் எவ்வளவு அழகா நீதியோடு அன்போடு தன்னை ஞானத்தினால் மீட்டிருக்கிறார். இந்த இரத்தத்தை நான் நீங்கள் காலிங்களாய் போட்டு மிதிக்க கூடாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த நான் சில காரியங்களுக்கு வேகமாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ நான் சொன்னேன் இரத்த முத்திரை. அப்போ சீனாய் மலையில அதை நாம் பின்பு விரிவாய் நாம் தியானிப்போம். நான் 10 காரியங்களில் எழுதி வைத்திருக்கிறேன். அதில் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி சொல்லும்படியா. அங்கே முதலாவது உடன்படிக்கை செய்த பொழுது மோசே ஆட்டுக்குட்டி இரத்தத்தை தெளித்து உடன்படிக்கையை வாசிக்கிறான். அது மாதிரி தான் தேவன் புதிய உடன்படிக்கையை நம்மோடு இரத்தத்தால் இணைந்து இருக்கிறார். இது நாம் தியானித்து இருக்கிறோம் வேறு கோணத்தில். அது யாத்திராம் 24:6-8 நீங்க பின்பாய் வீட்டை போய் எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். அடுத்தது கொள்ளை நோயை நியாய தீர்ப்பை தடுக்கிறது. என்ன நடக்குது? கோராயின் கூட்டத்தார் வந்து அங்கே அவர்கள் செய்தது நிமித்தம் தேவனுடைய அக்கினி புறப்பட்டு வந்து பட்சிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆர்வம் கொண்டு போய் அந்த இடத்திலே அவன் பலியாய் அவன் நின்ற பொழுது அது அந்த வாதையை நிறுத்தி போடுகிறது. அங்கே ஆர்வம் நிற்கிறான். அந்த கலகத்தின் நிமித்தம் ஆர்வம் நிற்கிறான். அப்போ அந்த நியாய தீர்ப்பை
அன்றைக்கு அந்த ரத்தம் அவர்கள் பிரதிஷ்டை பண்ண அந்த ஆசாரி கூடாரத்தை அக்கி எடுத்துக்கொண்டு ஓடுகிறோம், எடுத்துக்கொண்டு ஓடு ஓடு ஆர்வம் நிற்காத. அது பிரதிஷ்டை ரத்தத்தால பிரதிஷ்டை பண்ணப்பட்டபடி அது நியாய தீர்ப்பை நிறுத்தி அநேகரை கொள்ளாமல் தேவன் தன் முகத்தை திருப்புகிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கும் அதைத்தான் ஆண்டவர் என் குமாரன் ரத்தத்தை பார்த்துட்டு குமாரனை கொண்டு இவனை ரசித்து இவன் செய்த பாவம் என்றா தாங்கல. ஆனாலும் தேவன் குமாரனை பார்த்துட்டு அமைதியா இருக்கு. ஆரோனை போல நம்ம ஆசாரியர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மறக்காதீங்க, அது கொஞ்ச நாள்ல எடுக்கப்படும். அப்பதான் நமக்கு தெரியும். அடுத்தது நமக்கு அது சாட்சி கொடுக்கு. எப்படி சாட்சி கொடுக்குது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலப்பட்டனமாய் இருக்கிறார். அப்போ அந்த நாட்களிலே கொலை செய்தவன் அறியாமல் தெரியாமல் கொலை செய்தவன் அடைக்கல பட்டணத்துக்கு போய் அங்கே ஆசாரியன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவன் அங்கே இருக்கலாம். ஆசாரியன் செத்த பிறகு அவன் போயிடலாம். அப்போ அவனுக்காக அந்த ஆசாரியன் பலி மரணம் வந்து இயற்கை மறித்தாலும் அவனுடைய பாவம் அங்கே நீக்கப்படுது என்ற ஆசாரியனை பார்த்து அவனை கொள்ளையினால் விட்டார்கள். அவனை கொள்வது திருப்பி தன்னுடைய இதுக்கு போய் தேவனே 6 அடைக்கலப்பட்டு அவர் உருவாக்கி கொடுத்தான். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் மனுஷனாய் வந்து நமக்கு அடைக்கலப்பட்டனமாய் மாறிட்டான். இப்போ நம்ம தெரியாம செய்யறதுக்கெல்லாம் அது அந்த அடைக்கல பட்டணத்தால நாம தப்பி இருக்கிறோம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா சாட்சி கொடுக்கும் அந்த ரத்தம். யோவான் எழுதுகிறார், பரலோகத்தில் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார், மறக்க கூடாது. அதே மாதிரி நம்ம மேல வருகிற நியாய தீர்ப்பு கோபாக்கினை நாம் வாசித்தோம் ஏற்கனவே, நம்மை காப்பாற்றுகிற திருரத்தம். அப்போ இந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் இன்னும் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் விதைப்பார். இப்போ ரோமர் எடுத்து வாசிங்க. ரோமர் 5:1 எடுத்து வாசிங்க. பார்த்து முடிக்க போறேன். இன்னொரு வசனத்தை பார்த்து முடிக்க போறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. யாருடைய இந்த திருரத்தத்தாலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கு பிதாவோடு. நமக்காக திரைவழியாய் அந்த திருரத்தம் பிரவேசித்திருக்கு. நம்முடைய மாமிசமாகிய திரையை கிழித்து போயிருக்கிறார். நம் மீது அன்பு கூர்ந்து பலியாகி மீண்டவர் அங்கே இருக்கிறார். அதான் சொன்னேன். அதால நமக்கு பிதா பார்த்துட்டு சரி இன்னைக்கு சமாதானம் பண்ணலாம், ஒன்றும் செய்யல. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, எதிர்பாராம ரோட்ல மறைச்சு போறாங்க. எத்தனை பேர் சிறு பிள்ளைகள் பாலர்கள், எத்தனை பேர் நமக்கு தெரியும். அன்றைக்கு எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு அந்த சின்ன அந்த பியாட்சா பார்க்கல திருநெல்வேலி மனைவி என் இடத்துல வந்து சொன்னா, அங்கே கரபினேரியெல்லாம் வந்து நிற்கிறாங்க. என்னவோ தெரியாது, அங்க வாசல் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அவங்க செய்ய தெரியுது. அப்போ வந்து என்ன சொன்ன உடனே நான் போய் ஏனாப்பட ரூம் 4வது ஆண்டு திறந்து பார்த்தா அங்க ஒரு ஆள் மறித்து போயிருக்கிறான். அங்கே 3 நாளைக்கு தாயே நிற்கிறான், மற்றவங்க திறத்துறாங்க. அங்கே மோச்சரி வேன் வந்து நிற்குது கரபினேரி. அந்த முகம் தெரியல, வெள்ளை துணியால் மூடிட்டாங்க. ஆனா அவர் எல்லாம் ஜக்கெட்லாம் திறந்து தேடுறாங்க என்னென்ன இருக்குன்னு. இதுக்குள்ள கையெல்லாம் போட்டுட்டு பார்த்தா கை இப்படி தொங்கி இருக்குது. இத்தாலிக்காரன் அந்த நிறம் வெள்ளை பார்க்கவே தெரியுது. எடுத்தாங்க. அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி எடுத்து இப்படி ஜிப்பை திறந்து கீழே வச்சாங்க. அந்த பேக்ல அப்படியே அந்த வெள்ளை துண்டாளத்துக்கு போட்டாங்க, மூடினாங்க, இதுல போட்டாங்க. நான் யோசித்தேன், மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு அற்பமாய் இருக்கு. இந்த அற்பமான மனிதனுக்கு இந்த திருரத்தம் செய்த நன்மைகள் எத்தனை. அப்போ நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கு. நாளைக்கு நமக்கு எப்படிப்பட்ட மரணம் வந்தாலும் நமக்கு ஒன்று தெரியும், நம்ம ராஜாவோடு போய் சேர்ந்துடலாம். அந்த ரத்தம் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. ஆனா அந்த மனிதனுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அங்கே அவருடைய அந்த மனைவியோ தெரியாது, அங்கே மகனோ யார் ரெண்டு தெரியாது. எழுதி சைன் பண்ணி கொண்டு தலையில் தண்டு கொண்டு போறாங்க. மூமெல்லாம் அழுது பார்க்கவே பாவம். அதை பார்த்துட்டு எனக்கு வந்து அப்பதான் நான் சாப்பிட்றதுக்கு நான் சொன்னேன், எனக்கு சாப்பாடு வேணாம். சாலிகள் நான் சாப்பிட அப்படி வச்சுட்டேன், வேணாம் எனக்கு சாப்பாடு வேணாம். இது பார்த்து என் இதயத்தை அது துக்கப்படுத்தி எனக்கு வேணாம். நான் பகல் சாப்பாடு சாப்பிடவே இல்லை என்று அது பார்த்தது என்னை பாதித்தது. நம்மை போல ஒரு மனிதன் எப்படி மனிதன் வேத வசனத்தில் எழுதப்பட்டது மிருகத்தை போல கிடத்தப்படுகிறான். எத்தனை சத்தியமான வார்த்தை யோசிச்சு பாருங்க. அந்த குளிர், பயங்கர குளிர், காத்து அடிக்குது. சும்மா சிம்பிளா போட்டிருக்காங்க. நம்ம இப்பதான் ஜக்கெட்டை போட்டு அதை போட்டு சரத்தை மூடி அதை போட்டு அடிச்சு எல்லாம் சேர்த்து ரத்தம் நமக்குள்ள இருக்கு.
பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எபேசியர் 2 எடுங்க, பார்த்து முடிக்க போறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18 முதல் வாசகம் 18 2:18 264வது பக்கம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். அப்படியே நாம் இருதினத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியம் என்னடா, இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின பிதாவோட இந்த ரத்தம் நம்ம சேர்த்து, அந்த திருரத்தம் நம்ம சேர்த்து வைத்திருக்கிற ஸ்தானம் சாதாரணமானது இல்ல. இந்த பூமியில நம்மளை அற்பமா பார்த்தாலும், பூமியில நம்மளை கணக்கெடுத்தாலும், ஒரு நாள் மகிமையின் சரதத்தோட நாம் வரும் பொழுது, பூமி அதே ஆட்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். யோசிச்சு பாருங்க, நமக்கு தேவனுடைய ரத்தம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்கிற உன்னதமான ஸ்தானம். அதிலே 13 வாசிங்க, பார்த்து முடிக்க போறோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக. ஆமென். ஆமென். அவருடைய ரத்தம் தான் இதை யாவையும் செய்து முடித்து. அப்போ இந்த திருரத்தத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து பயன்படுத்த. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எனக்கு போதித்திருக்குது, உம்முடைய ரத்தம் சாட்சி கொடுக்குது, உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்குது, உம்முடைய ரத்தம் அபிஷேகித்தது, உம்முடைய ரத்தம் என்னை ரட்சித்தது, உம்முடைய ரத்தம் என்னை பாதுகாக்குது, உம்முடைய ரத்தம் தான் என்னை பிதாவோடு சேர்த்தது, உம்முடைய ரத்தத்தினால் நான் பரலோகத்துக்கு சமீபமாய் அல்ல பரலோகத்துக்குள்ளே வந்து விட்டேன் என்று சொல்லி நாம் உணர்ந்து சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவேதான் நம்ம வாசிச்ச அதே வசனத்தை வெளியெடுத்து வாசிங்க. 12ஆம் அதிகாரம் பார்த்து முடிப்போம். 12ஆம் அதிகாரம் என்னங்க? ஆகவேதான் அவர்கள் எழுதி வைக்கிறார், மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த திருரத்தம் தான் நம்மை சாத்தானை ஜெயிக்க. ஆகவேதான் பயப்படுறோம், முத்திர பார்க்கிறோம். ஐயோ, இயேசுட ரத்தம் குமாரன் என்ற ஸ்தானத்தை, குமாரத்தி என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ரத்தம் இவனை இப்படியெல்லாம் பாதுகாக்குது. இவனை எந்த வழியிலும் எதுவும் செய்ய முடியாது. ஏண்டா, இந்த ரத்தத்தை கொண்டு தன்னை சுத்திகரிக்கிறான், ரத்தத்தை கொண்டு தன்னை பாதுகாக்கிறான், ரத்தத்தை கொண்டு அந்த ரட்சிப்பை கூறுகிறான், ரத்தத்தை கொண்டு அவன் போதித்த காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறான் என்று சாத்தான் பார்க்கும் பொழுது அவங்க ஜெயிப்பாங்க. அவங்களோட ஜெயத்தை யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற சபைக்கு அது இல்லை. இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற சபைக்கு அலங்காரம், பரிசுத்தம் இல்லை, தங்க அலங்காரம், தங்களுடைய சேட்டைகள், தங்களுடைய காரியங்களை தான் சொல்றாங்களே ஒழிய கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேன்மையை. ஆனா கம்யூனியன் மாற்றம் மாசம் எடுப்பாங்க, கம்யூனியன் மாசம் எடுத்துட்டு எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வாயை துடைச்சிட்டு ஒரு மாசம் அந்த ஆதியிலே அந்த யூதர்கள் ஜம்சிப்பூர் அந்த நாளில் தான் அவங்க புறம்பான சுத்திகரிப்பை பெற்றுக் கொண்டாங்க. ஆட்டுக்கடாய்களை பலி அப்படியாய் நாம மாசத்துக்கு ஒரு. அதுக்கப்புறம் அங்க 29-30 நாள் நம்மளோட வாழ்க்கை பாவத்துக்கு மேல பாவம், பேச்சில பாவம், பார்வையில பாவம், கேள்வியில பாவம், நம்மளோட நடக்கையில பாவம், நம்மளோட கைகளால பாவம். இன்னைக்கு தான் பாவம் கைக்குள்ளே வந்துட்டு. யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை இடத்துல அந்த துர்ரத்தத்தை அவமதிக்கிறோம், நிந்திக்கிறோம், மிதிக்கிறோம். நாம் செய்யவே கூடாது. நாமும் கற்றுக்கொள்ளணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். நாம் பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு இந்த ரத்தத்தை குறித்து பேசணும். நீங்க ரத்தத்தை குறித்து பேசி பாருங்க, சாத்தா வந்து நிற்பான், கிட்ட வர மாட்டான், வந்து நிற்பான். உங்களுக்கு தெரியும், இந்த ரத்தத்தை நீங்க தியானித்து அதை பாடி துதிக்கக்குள்ளே அவனுக்கு நடுக்கும். நான் உணர்ந்து நான் கண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னடா வேற இப்படி சொல்ல நீங்க யோசிக்கலாம். அதை உணர்ந்து பார்க்க டைமை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நீங்க அந்த ரத்தத்தினுடைய நீங்க இதா பார்க்கணும். எவ்வளவு தூரம் அந்த ரத்தத்தை நீங்க பாடி துதிக்க கூட சத்து நடுங்கான்னு நீங்க பார்க்கணும். உங்களோட வீட்டை சுத்திகரித்து, உங்களோட பிள்ளையை சுத்திகரித்து உள்ளும் புறவும், உங்க மனைவி உங்க கைகளின் பிரயாசம், உங்களுக்கு நீங்க போற போக்குவரத்தெல்லாம் சுத்தி இருக்க ரத்தத்தை மகிமைப்படுத்தி, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே இல்லைண்டா அந்த நான் படிப்போம் அந்த சகோதரியோட பாட்டு, இந்த நாளைக்கு பாட்டு இன்றைக்கு அதைத்தான் நேற்று இந்த நிலைக்கெல்லாம் பாடி துதித்துக் கொண்டிருந்தேன்.
அப்போ அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுக்கும் அந்தகார வல்லமைகளே, இந்த பாட்டெல்லாம் வந்துச்சு. டக்குனு ரத்தத்தை பற்றி அதே மாதிரி ஐயா எழுதின ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், என்னை எதுவும் செய்யாத அந்த பாடலாம். அந்த தியானிக்க பாடலாம் வருது. வர 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 சர்வத்திலும் அப்படி ஒரு பலம், அப்படி ஒரு சொல்ல முடியாது அந்த மகிமை நம்ம தியானிக்கணும். அனுதினமும் தியானித்து பார்க்கணும். நம்ம பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவங்களுக்கு அது பெருமதி தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அவங்கள சுத்திகரிக்கணும். யோபு மாதிரி வெளியில போறான், என்ன செய்து வாரான், எப்படி வாரான் தெரியாத ஆண்டவரே, தெரிஞ்சு நான் அதுக்கு அனுமதித்தான், நான் குற்றவாளி, தெரியாம ஒரு காரியம் செய்து வந்தான், அதற்கு நான் பொறுப்பேன். நான் உங்களுடைய திருத்த அவமதிக்கப்படவே கூடாது. நீர் கொடுத்த ரட்சிப்பு வீணாய் போகக்கூடாது, நீர் கொடுத்த சுத்திகரிப்பு வீணாய் போகக்கூடாது. அவனை உள்ளும் புறமும் கழுவுங்க, அந்த வாயை கழுவுங்க, இதயத்தை கழுவுங்க, கண்ணை கழுவுங்க, பார்வையை சரிப்படுத்துங்க. அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். அது ஜெபிக்கிற பெற்றோரால மாத்திரம்தான் கூடும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம கடந்த வாரம் சகோதரர் சொன்னார் ஜெபத்தை குறித்து. ஜெபமே இல்லை. காலையில அந்த சில காரியங்களை காண்பித்தார், எப்படி தேவப்பிள்ளைய ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அப்படியே ஒரு படம் மாறி காண்பித்தார் ஆண்டவர். அப்போ எனக்கு அதோட நித்திர போயிட்டு, நான் போராடுகிறேன், நித்திர எனக்கு தெரிஞ்ச என் ஆத்மா போராடி கொண்டிருக்குது. அதோட எழுப்பிட்டு தான் நான் ஜெபத்துக்கு போய் முதலாவது ஆண்டவரே, எந்த இடத்துலாம் ஜெபத்தில் நம்ம கனவீனப்படுத்தினோம், எந்த இடத்துல ஜெபத்துல நான் அசட்டையா இருந்தேனோ, எந்த இடத்துல ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நான் ஜெபிக்காம விட்டேனோ, எந்த நேரத்தை ஜெபத்துக்கண்டு நியமித்த நேரத்தை நான் விட்டேனோ, எல்லாத்தையும் உங்களோட ரத்தத்தால கழுவுங்க. காண்பித்த காரியம் தேவப்படி காண்பிக்கிறான். எப்படி அசட்டை பண்ணி கொண்டு போறாங்க, எப்படி காரியம், அது ஒரு படம் மாதிரி. நான் அப்படி ஒரு நாள் பார்த்ததே இல்லை. பட்டம் மாதிரி காண்பித்தார் ஆண்டவர். கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேல ஓடிக்கொண்டே இருந்துச்சு. திரும்ப 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 உங்களுக்கு சொல்லுகிறேன், பொய் சொல்ல இல்லை. தேவனுடைய இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பொய்யும் சொல்ல. மிக கவனம் பிள்ளைகளே. ஏண்டா நம்மை நேசிக்கிறபடி நான் தேவன் எல்லாத்திலும் நமக்கு எல்லாத்தையும் காண்பித்துக் கொடுக்கிறான். நமக்கு பெரிய ஒரு சிலாக்கியத்தை தந்திருக்கிறான். நம்மை பயிற்றுவிக்கிறான். நாம் செய்யணும், நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க உங்களோட குடும்பத்துக்காக நீங்க ஒரு மனித நிமித்தமாய் எல்லாரும் மன்னிக்கப்பட்ட போல ஒரு மனுஷன், ஒரு தகப்பனோ தாயோ நின்றுட்டா அந்த குடும்பத்தை தேவன் அறிவார். நம்ம மனைவியும் ஜெபிக்காம, கணவனும் ஜெபிக்காம, பிள்ளைகளும் ஜெபிக்காம இப்படியே நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. ரத்தத்தை கனவீனப்படுத்துறோம். அன்றைக்கு ஆசாரியனுடைய ஒரு கணவன் குடும்பத்துக்கு ஆசாரியனை போல வழி செலுத்தணும். காலையில வந்து அதிகாலையில சமூகத்திலிருந்து வழி செலுத்தணும். வார்த்தைகளை சொல்லி 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 வழி செலுத்தணும். மாலையில போய் வழி செலுத்தணும். இரவுல படுத்தவன் இதயம் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கணும். அனைவரே கூட எத்தனை தேவ பிள்ளைகள் அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் துக்கம், ஆவியான துக்கப்படுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பொய் சொல்ல இல்லை, யாரை நான் குற்றப்படுத்தினேன், ஆண்டவர் காண்பித்ததை வேத வசனத்தின் உண்மைகளை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை சொல்லாட்டி ஆள் என்ன? அதான் நான் சொல்லுகிறேன், தேவன் என்னத்தெல்லாம் காண்பிக்கிறார் உங்களுக்கு. என் மனைவிட்ட கூட நான் சொன்னேன். ஆனா சும்மா சொன்னேன், ஆண்டவர் சில அவ என்னன்னு கேட்டான், நான் ஒண்ணுமே சொல்றேன். உங்களுக்கு மத்தியில் எல்லாரும் மத்தியில் சொல்லணும். எங்க வச்சு ஆண்டு சொல்லணும், அப்பதான் சொல்லணும். சில விஷயங்கள் நான் சொல்ல முடியாது, தேவன் எனக்கு அனுமதி கொடுக்காம நான் சொல்ல முடியாது. இப்ப திடீரென்று ஆண்டவர் இதயத்தை திறந்து விட்டால் சொல்லன்னா அவன் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் அந்த தோட்டை இந்த மைண்ட்ல வரையில், அந்த நினைவை வரையில், இப்ப அந்த திடீரென்று இந்த காரியத்தை சொல்லும்படியா ஏவினபடி நான் சொல்லுகிறேன். மிகவும் கவனம், மிகவும் கவனம். தேவன் நமக்காக சிந்தி மீட்ட சிந்த கொடுத்த ரத்தம் மிக மிக ஆட்டுட ரத்தம் இல்லை, காளையின் ரத்தம் இல்லை. இது தாவீதுக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டின் காளையின் ரத்தம் அல்ல. அதை விட மேன்மையான உன்னதமான திருரத்தத்தாலே நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். பிதாவுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றும்படியாய் சிந்தப்பட்ட அந்த திருரத்தத்தை தான் நானும் நீங்கள் கொண்டாடி பாடப்போம்.
அந்த தேவனை தான் பாடி கொண்டாட போகிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் மகிமைப்படுத்த போறோம். அதுக்குத்தான் இந்த ஜீவன், அதுக்குத்தான் இந்த வாழ்க்கை, அதுக்குத்தான் சபை, அதுக்குத்தான் கூடுக, அதுக்குத்தான் நமக்கு எல்லாம். அது பணமா இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் அது அவருக்கு இல்லாது அது நாசமா போவது. அப்படித்தான் பேதுரு சொல்லுகிறான். எல்லாம் நமக்கு எது தேவனுக்கு இல்லையோ அவர் கொடுக்கிறத நம்ம அவருக்கு கொடுக்க பிரயாசப்படணும், ஜெபிக்கணும். அது எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில மாற்றி போடும். ஆகவே நமக்கு நம்முடைய ரத்தத்தை குறித்து தெளிவுபடுத்தி இருக்கு. அநேக காரியங்கள் நம்ம எல்லாத்தையும் தியானிக்கல, பாதிதான் நம்ம தியானித்திருக்க, பாதியும் இல்லை காவாசி. பிறகு நீ வருநாட்கள் ஆவியான சூழம் பற்றினா நாம் இன்னும் அதிகமாய் ஆழமாய் பார்த்து கொண்டு போவோம். ஆனா இது நமக்கு போதும். இதை நம்ம சரியா புரிஞ்சு கொண்டு, இந்த அடிப்படையை புரிஞ்சு கொண்டுட்டோம் வேண்டாம், இந்த ஆதாரத்தை புரிஞ்சு கொண்டோம் வேண்டாம், என் வாயில் உங்க வாயிலிருந்து உள்ளவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமனு தெரிவித்தாங்க தெரியும். அந்த ரத்தம் இவனை சுத்திகரிக்குது, அந்த ரத்தம் இவனை பரிசுத்தப்படுத்துது, அந்த ரத்தம் இவனை அபிஷேகிக்குது, அந்த ரத்தம் இவனுக்கு போதிக்கும், அந்த ரத்தம் ஒரு நாளைக்கு சாட்சி கொடுக்க. இந்த நேரத்தில் என் மகன் தன் மகன் மேல கையை வைத்து அப்பாவோட ரத்தம் இவன் மேல தெளிக்கிறான், இந்த ரத்தத்தால காத்துக் கொள்ளுங்க சொல்லிட்டு ஜெபிக்கிட்டு போறானே. நம்மளோட பிள்ளை கூட சிலவரை தெரியும், அவன் படுத்திருப்பான். நல்லா விளைய கொள்ளுங்க, இதெல்லாம் நம்ம செய்யணும். இது நம்மளோட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை விட்டு பிள்ளைகளை நம்ம வெளியில வரவே கூடாது. அது வாசலை விட்டு வெளியில வந்த ஆட்டுக்குட்டி போல ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபிக்க மறந்தாரு, நீங்க ஜெபிச்சு அவன் ஆசீர்வதிச்சிட்டு ரத்தத்தால மூடிட்டு நீங்க போயிட்டே இருங்க. பின்னத்துல பிள்ளை வந்தோடனே வீட்டை கூப்பிட்டு அவனோட அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமோ பாடி துதித்து ஜெபித்து அவனுக்கு கையை வைத்து ஜெபிச்சு நீங்க ஜெபத்தை முடிங்க. கர்த்தர் அதுல மகிமைப்படுவார். நம்ம ஒரு நிமிஷம் கூட கர்த்தரை எதிர்பார்க்கிறீங்க. மிகவும் கவனமா இருந்த பிள்ளைங்க, இந்த ரத்தம் வீணானது அல்ல, எனக்காய் உங்களுக்காய் சிலுவையிலே சிந்தப்பட்ட திரு ரத்தம் மிகவும் உன்னதமான திரு ரத்தம். ஆகவே தேவன் நம்மோடு பேசுக. நாம் எழுந்திருந்து அவரை பாடி துதிக்க போகிறோம்.